வணக்கம், இது அலையொலி செய்தி ஊடகம். அகாடமி போஸ்ட் கல்வி குழுவினரின் விருது வழங்கும் விழா 70 மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தான் ஸ்ரீ ரமேஷ் முருகனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அகாடமி போஸ்ட் இந்திய முன்னாள் பட்டதாரிகள் குழுவினர் ஏற்பாட்டில் 20வது ஆண்டாக கல்வி விருதளிப்பு விழா மற்றும் சமூகத்திற்கு உத்வேகமான சிறந்த சேவைதனை வழங்கி பங்களித்த 4 சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த கல்வி விருதளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு அகாடமி போஸ்ட் குழுவின் தலைவர் தினேஷ் குமார் ஹரிதாஸ் தலைமையேற்றார். இந்த கல்வி விருது வழங்கும் விழா பினாங்கு சபராங் ஜயா பொது நூலகத்தில் உள்ள ஆடிட்டோரியம் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 20 ஆண்டுகளாக SPM, STPM ஆகிய தேர்வுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதத்தில் இந்த பாராட்டு விழா நடத்தப்படுவதாகவும், கடந்த 10 ஆண்டு காலமாக சமுதாயத்திற்கு சிறந்த வகையில் சேவையாற்றி வருபவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவதாக தினேஷ்குமார் ஹரிதாஸ் மேலும் கூறினார். சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதன் நோக்கம் பற்றி விவரித்த தினேஷ்குமார், மற்ற இந்திய மாணவர்களுக்கு கல்வியில் இவர்களை போல சிறந்து விளங்க வேண்டும் எனும் நிலையை உருவாக்குவதுடன் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருந்து சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பை வழங்க கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வழங்க வேண்டும், அதனை தங்கள் குழுவினரின் கருப்பொருளாக வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ் குமார் எஸ் ஹரிதாஸ், அகாடமிக் ஃபோர்ஸ் என்ற இந்த குழுவோட தலைவர். இந்த குழு கடந்த 20 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு அவார்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் விருதளிப்பு விழா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குழுவில் உள்ள மாணவர்கள் எல்லாமே சபராங் ஜயா சபராங் வட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள், யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் தான். வருடம் இந்த நிகழ்வு என்னத்துக்கு செய்கிறோன்னா, நல்லா படித்த மாணவர்கள் மீண்டும் சமுதாயத்துக்கு அவங்களோட தொண்டு செய்யணும். இதே தான் எங்களோட கருப்பொருள், இதுதான் எங்களோட நோக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு 70 மாணவர்கள் யூபிஎஸ், SPM மற்றும் STPMல சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7Aலேருந்து 12A SPM மற்றும் 3.5 பாயிண்ட்லேருந்து 4.4 ஃப்ளாட் STPM மாணவர்களுக்கு விருது நம்ம கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக அவுட்ஸ்டாண்டிங் அவார்ட்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டு 4 அவுட்ஸ்டாண்டிங் அவார்ட் கொடுத்துருந்தோம். முதலாவது அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு டாக்டர் தஸ்கரி ராமலிங்கம் என்று ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியை யுகோலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட சரிகமப்பா அருளினியோட தாயார். இரண்டாவது USMல படிக்கிற ஒரு மாணவர், அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் அவுட்ஸ்டாண்டிங் யூத் அவார்ட். மூணாவதாக மேடம் செல்வமலர், அவங்க சிறந்த ஒரு பேச்சாளர், சமுதாயத்துக்கு ரொம்ப செய்கிற ஒரு பெண்மணி. இறுதியாக ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இந்த ஆண்டு எங்களுக்கு பெருமையான உள்ள ஆண்டு யாருக்கு கொடுத்தோன்னா, தான் ஸ்ரீ டத்தோ டி ரமேஷ் அவர்களுக்கு ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுத்தோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. 300 பேர் அரங்கமே ஃபுல்லாச்சு. இன்னைக்கு சிறப்பான நிகழ்வு அனைவருக்கும் நன்றி. இதனிடையே இந்த விருது வழங்கும் விழாவில் சமுதாயத்தின் நலனுக்கு பல சேவைகளை ஆற்றி வரும் த லைட் இந்து நட்சத்திர தங்கும் விடுதியின் நிறுவனர் தான் ஸ்ரீ ரமேஷ் முருகன் அவர்களுக்கு உத்வேக வாழ்நாள் சாதனையாளர் விருதும், நாட்டின் தன்னம்பிக்கை பேச்சாளரும் சமூக நல மேம்பாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றும் திருமதி செல்வமலர் செல்வராஜு மற்றும் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முனைவர் கஸ்தூரி சரிகமபா இசை போட்டி நிகழ்ச்சியில் பாடல் பாடி வரும் அருளினி அவர்களின் தாயார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டத்து ஸ்ரீ ந. கோபாலகிருஷ்ணன் தமது உரையில் இந்நாட்டில் வாழும் இந்தியர்கள் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த மலேசிய திருநாடு போல உலகில் ஒரு நாடு இல்லை என்றும், இந்நாட்டில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கல்வி அவசியமான ஒன்று என்பதுடன் தமிழ் மொழி மற்றும் இந்து சமயம் ஆகியவற்றை காப்பதும் பின்பற்றுவதும் தங்களின் பிள்ளைகளுக்கு இளம் பருவத்திலிருந்தே பேணி காப்பது அவசியமான ஒன்று என தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளாக கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கியும் சமுதாயத்தின் சேவையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் அகாடமி போஸ்ட் குழுவினருக்கு தமது பாராட்டுதலை டத்து ஸ்ரீ கா. புலவேந்திரன் வெகுவாக பாராட்டினார்.
இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்து சிறப்பு பிரமுகராக த லைட் 5 நட்சத்திர விடுதியின் நிறுவனர் தான் ஸ்ரீ ரமேஷ் முருகன், பினாங்க மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ கா புலவேந்திரன், பிறை ஜாலான் பாரு முனீஸ்வரர் ஆலய காப்பாளர் டத்து ஸ்ரீ நா கோபாலகிருஷ்ணன், காப்புறுதி சுடர் மலையரசன் உட்பட திரளான மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் ஜோகூர் வாழ்ந்து வந்திருக்கேன். திரு தினேஷ் அவர்கள் என்னை கண்டுபிடித்து இந்த அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்ற அவார்டை இன்றைக்கு கொடுத்ததுக்கு மிக நன்றி. இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். எதற்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய மகள் அருளினி அவங்க சரிகமப்பா ஜீ தமிழ் டிவியில் இந்தியாவில் மிகவும் சிறப்பாக செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனையொட்டி அவங்கள பாராட்டும் வகையில் அந்த குழந்தைக்கு நான் செய்த ஒரு தாயாக இருந்து செய்த சேவைக்காக இதை கொடுத்துருக்காங்க. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.